போன உடனே ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான். சார் நீங்கள் வானத்திலேயே சுற்றிட்டு இருக்கிற வில்லன். போட்டு ஹெலிகாப்டர் வில்லன் அப்படி வானத்திலேயே தான் சார். உங்களோட இன்ட்ரடக்ஷன் வானத்தில், உங்களோட ஃபினிஷிங் வானத்தில். வானத்தில் எங்கெல்லாம் ஒரு வேளை தரையில் காட்டினாலும் நியர்பை ஹெலிகாப்டர் இருக்கும். அப்படின்ன உடனே அவர் காட் வெரி மச் இன்ஸ்பயர்ட். ஓகே. ஏன்னா நம்மளை வேற ஒன்றா டைரக்டர், ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் ஹாலிவுட் ஃபிலிம் ஏதோ ஒன்று ஞாபகத்தில் இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி. இவருக்கும் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம் நிறைய பார்ப்பாரு. அப்போது ஒரு ஹாலிவுட் வில்லனை வந்து இந்த டைரக்டர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, அதை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னோடனே ஒரு சேலஞ்ச் வருது இல்லை, அந்த ஸ்டைலு அதெல்லாம். ஸோ இது நமக்கு தீனியான படம், வெறும் தப்புக்கு இல்லை. ஒரு அவர் தப்புக்காக தப்பான படம் நடிக்க மாட்டார். டப்புனா தெலுங்குல காசு. ஓகே, தப்புக்காக தப்பான படம் ஒத்துக்க மாட்டார். ஸோ இதில் நமக்கு இவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையே நான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார், நாகார்ஜுன் சார் தான் அதில் ஹீரோ. ஆனால் கதைப்படி பார்த்தீங்கன்னா ரகுவரன் ஹீரோ. ரகுவரனோட லாஸுக்காக தானே கதையே நடக்குது. கரெக்டு. ரகுவரனை ஏமாத்திட்டாங்க. ரகுவர் இப்போ வெளியே வந்துட்டு பெரியாளாகி அந்த கார் ஃபேக்ட்ரியை டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த டார்ச்சருக்காக வில்லன் வந்து இன்னொரு வில்லன் ஹீரோவை யூஸ் பண்ணுறாரு. கரெக்டு. ஸோ அப்போ யார் மெயின் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ரகுவரன் சாருக்காக இதை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்கள்லேருந்து தான் சார் கதை வருது.